வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். மக்களவைக்கு 3வது கட்டமாக கேரளா உள்ளிட்ட 13 மாநிலங்கள் மற்றும் 2 யூனியன் பிரதேச தொகுதிகளுக்கு இம்மாதம் 23ஆம் தேதி வாக்குப்பதிவு. இரண்டாம் கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு 66% வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் தகவல். தமிழகத்தில் 72% வாக்குகள் பதிவானதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி தகவல். தமிழகத்தில் +2 தேர்வு முடிவுகள் இன்று வெளியீடு. 91.3% தேர்ச்சி. உலகம் முழுவதும் புனித வெள்ளி இன்று அனுசரிப்பு. தேவாலயங்களில் சிறப்பு பிரார்த்தனை. IPL கிரிக்கெட். கொல்கத்தா அணியை பெங்களூரு அணி இன்று எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். மக்களவைக்கு 3வது கட்டமாக கேரளா உள்ளிட்ட 13 மாநிலங்கள் மற்றும் 2 யூனியன் பிரதேச தொகுதிகளுக்கு இம்மாதம் 23ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இந்த தொகுதிகளில் நடைபெறவுள்ள தேர்தலில் போட்டியிடும் வாக்காளர்களை ஆதரித்து அரசியல் கட்சித் தலைவர்கள் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் தீவிரமாக உள்ளனர். பிரதமர் நரேந்திர மோடி வடக்கு கர்நாடகாவில் பாகல்கோட், சிக்கோடி மற்றும் கேரளாவின் திருவனந்தபுரத்தில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் பேசினார். காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி ரெய்ச்சூர், சிக்கோடி ஆகிய இடங்களிலும், பிஜேபி தலைவர் அமித்ஷா குஜராத்திலும் தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொள்ள உள்ளனர். 25 ஆண்டுகளுக்கு பின்னர் உத்தரப்பிரதேசத்தில் ஒரே மேடையில் சமாஜ்வாதி கட்சித் தலைவர் முலாயம் சிங் யாதவும், பகுஜன் சமாஜ் தலைவர் மாயாவதியும் இன்று உரையாற்ற உள்ளனர். இந்த கூட்டத்தில் அகிலேஷ் யாதவ் மற்றும் ராஷ்டிரிய லோக்தள் தலைவர் அஜித் சிங் ஆகியோரும் பங்கேற்க உள்ளனர். இதற்கிடையே தேர்தல் ஆணையத்தின் 48 மணி நேர பிரச்சார தடை இன்றுடன் முடிவடைவதை ஒட்டி உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் தமது பிரச்சாரத்தை மீண்டும் தொடங்கவுள்ளார். மக்களவை 2ஆம் கட்ட தேர்தலில் 66% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக மத்திய தேர்தல் துணை ஆணையர் உமேஷ் சின்ஹா தெரிவித்துள்ளார். தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 95 தொகுதிகளுக்கு நடைபெற்ற இந்த 2ஆம் கட்ட தேர்தல் வாக்குப்பதிவில் ஏராளமான வாக்காளர்கள் வாக்குகளை பதிவு செய்துள்ளார்கள் என்றும், பெரும்பாலான இடங்களில் வாக்குப்பதிவு அமைதியாக நடைபெற்றது என்றும் தெரிவித்தார். 2ஆம் கட்ட வாக்குப்பதிவில் 66% வாக்குகள் பதிவாகியுள்ளது என்று குறிப்பிட்ட அவர், தமிழகத்தில் 72% வாக்குகள் பதிவானதாகவும், அதில் அதிகபட்சமாக தருமபுரியில் 80.49%, தென்சென்னை தொகுதியில் குறைந்தபட்சமாக 56.41% வாக்குகளும் பதிவானது. இதேபோல் புதுச்சேரி மக்களவை தொகுதியில் அதிகபட்சமாக 78% வாக்குகள் பதிவானதாகவும் உமேஷ் சின்ஹா தெரிவித்தார். தமிழகத்தில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் அதிகபட்சமாக தருமபுரி தொகுதியில் 80.49% வாக்குகள் பதிவானதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாடாளுமன்ற தேர்தல் 2ஆம் கட்ட வாக்குப்பதிவில் தமிழகத்தில் 71.87% வாக்குகள் பதிவானதாக தெரிவித்தார். குறைந்தபட்சமாக தென் சென்னையில் 56.41% வாக்குகளும் பதிவானதாக அவர் குறிப்பிட்டார். இதேபோல் 18 சட்டமன்ற தொகுதிகளுக்கு நடந்த இடைத்தேர்தலில் 75.57% வாக்குகள் பதிவானதாகவும், அதிகபட்சமாக சோளிங்கர் தொகுதியில் 82.26%, குறைந்தபட்சமாக பெரம்பூர் தொகுதியில் 64.14% வாக்குகள் பதிவானதாக குறிப்பிட்டார். தருமபுரி நத்தமேட்டில் தனிநபர் ஒருவர் 6 வாக்குகள் அளித்தது தொடர்பாக எழுந்த குற்றச்சாட்டு குறித்து விரிவான அறிக்கை கேட்டுள்ளதாகவும், விசாரணைக்கு பின்னர் மறு வாக்குப்பதிவு குறித்து முடிவெடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இதற்கிடையே 4 சட்டமன்ற தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது. இங்கு அரசியல் கட்சிகள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபடுவது குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், தேர்தல் ஆணையம் இன்னும் தேர்தல் தேதி குறித்து முறையாக அறிவிக்கவில்லை என்று குறிப்பிட்டார். 11 மணிக்கு ஆரம்பிச்சிருக்கோம். 4 போதுக்கு இப்போ 22க்கு நம்ம டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் அதெல்லாம் வரும்.
ஸோ அதெல்லாம் பண்ணுவாங்க. இதில் இன்னும் நிறைய இது கிளியர் கட் டைரக்ஷன்ஸ் எல்லாம் எலெக்ஷன் கமிஷன் வரும். ஏன்னா இது ஜென்ரலாக நமக்கு இப்போ ஜென்ரல் எலெக்ஷன் முடிஞ்சு அதுக்கப்புறம் பை எலெக்ஷன் பண்ண போகிறோம். ஸோ இந்த பை எலெக்ஷன் சேம் இந்த ஃபேஸ்க்குள்ளே இருக்கிறனால ஒரு சில ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் வரும். அது வந்த உடனே நான் உங்களுக்கு நமோ தொலைக்காட்சியில் பிரதமர் நரேந்திர மோடியின் சிறப்புரைகள் விரைவில் நேரலையில் வெளியிடப்படும் என்று அறிவிப்பு வெளியாகியுள்ளது. வாக்குப்பதிவு முழுவதுமாக முடிந்த பின்னர் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் காலகட்டத்திற்கிடையே இந்த ஒளிபரப்பை செயல்படுத்தப் போவதாகவும் தெரிகிறது. இதற்கிடையே காங்கிரஸ் கட்சிக்கு வாக்களிக்குமாறு ராகுல் காந்தி டுவிட்டரில் பதிவிட்டிருந்தார். இதுகுறித்தும் கருத்து தெரிவித்துள்ள தேர்தல் ஆணைய மூத்த அதிகாரி, குறிப்பிட்ட நாளில் எந்தவொரு தொகுதியிலும் வாக்குப்பதிவு நடக்காத நிலையில் இது தேர்தல் நடத்தை விதிமீறல் இல்லை என்று குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த துணை தேர்தல் ஆணையர், நேரலையில் தலைவர்களின் பேச்சுக்கள் தேர்தல் ஆணைய நடத்தை விதிமுறைகளின் கீழ் வராது என்பதால் நமோ தொலைக்காட்சி தங்களது ஒளிபரப்பை மேற்கொள்வதில் தவறில்லை என்று குறிப்பிட்டார். சபரிமலை விவகாரம் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ள கருத்துக்கள் தொடர்பாக அறிக்கை ஒன்றை கேட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. அண்மையில் 2ஆம் கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு பிரச்சாரத்தின் போது தேனி மாவட்டத்தில் பேசிய பிரதமர், சபரிமலை விவகாரத்தில் ஒரு சில அமைப்புகள் மக்களின் நம்பிக்கையை குலைக்கும் வகையில் செயல்படுவதாக கருத்து தெரிவித்திருந்தார். இதுகுறித்து மாவட்ட தேர்தல் ஆணைய அதிகாரிகளிடம் அறிக்கை தாக்கல் செய்யுமாறு தேர்தல் ஆணையம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதேபோல் பிரதமர் குறித்து காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்த கருத்து தொடர்பாக புகார் எழுந்ததை அடுத்து அது குறித்தும் அறிக்கையை தேர்தல் ஆணையம் கேட்டுள்ளது. மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி வாழ்க்கையை சித்தரிக்கும் திரைப்படம் தொடர்பான தகவல்களை தேர்தல் ஆணையம் கேட்டுள்ளது. மம்தா பானர்ஜி வாழ்க்கையை திரைப்படமாக எடுத்து அதை மே மாதம் 3ஆம் தேதி திரையிடப் போவதாக தகவல்கள் வெளியானது. இதற்கு பிஜேபி எதிர்ப்பு தெரிவித்ததோடு தேர்தல் ஆணையத்திடம் அளித்துள்ள மனுவில் தேர்தல் முடியும் வரை இந்த திரைப்படத்தை வெளியிட தடை விதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருந்தது. இதைத் தொடர்ந்து தேர்தல் ஆணையம் மேற்குவங்க தலைமை தேர்தல் அதிகாரியிடம் இந்த திரைப்படம் தொடர்பாக தகவல் அடங்கிய அறிக்கையை கேட்டுள்ளது. இந்தியா சீனா இடையேயான பொருளாதார ரீதியான மாநாடு தொடர்ந்து எவ்வித மாற்றமும் இன்றி நடைபெறவுள்ள நிலையில் இந்தியாவை பங்கேற்கச் செய்ய சீனா அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகிறது. முதற்கட்ட சுற்றை இந்தியா புறக்கணித்தது குறிப்பிடத்தக்கது. தற்போது நடைபெறவுள்ள இச்சுற்றை எதிர்கொள்ளவும் வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. பல்லாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த திட்டத்தை செயல்படுத்துவது தொடர்பாக இந்தியாவின் பங்களிப்பு அவசியம் என்றும் 150 நாடுகளைச் சேர்ந்த 90 சர்வதேச நிறுவனங்களைச் சேர்ந்த இந்த மாநாட்டில் பங்கேற்க இசைவு தெரிவித்துள்ளனர். மேலும் 37 நாட்டின் தலைவர்களும் அரசு பிரதிநிதிகளும் இந்த மாநாட்டில் பங்கேற்கின்றனர். அடுத்த வாரம் நடைபெறவுள்ள இந்த மாநாட்டை இந்தியா புறக்கணிக்கப் போவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதி வழியாக அமைக்கப்படவுள்ள சாலை குறித்தும் காஷ்மீர் எல்லை பிரச்சினை குறித்தும் இந்தியா பாகிஸ்தான் இடையே தொடர்ந்து நிலவும் இந்தியாவுக்கு எதிரான எதிர் நடவடிக்கைகளை கருத்தில் கொண்டு இந்தியா இந்த முடிவை மேற்கொண்டுள்ளது. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் 2 நாடுகளுக்கு இடையேயான எல்லைக்கோடு வர்த்தகத்தை மத்திய அரசு தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது. மத்திய உள்துறை அமைச்சகம் இதற்கான உத்தரவை பிறப்பித்துள்ளது. எல்லைக்கோடு வழியாக பாகிஸ்தானிலிருந்து வரும் தீவிரவாத அமைப்புகள் எல்லைக்கோடு வழியாக சட்டவிரோதமாக ஆயுதங்கள், போதை மருந்து மற்றும் கள்ள நோட்டுகளை இந்தியாவில் புழக்கத்தில் விட எல்லைக்கோடு வர்த்தகத்தை பயன்படுத்துவதாக வந்த தகவலை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பாராமுல்லா மாவட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ள சலாமாபாத் மற்றும் உரி ஆகிய இடங்களிலும், பூஞ்ச் மாவட்டத்தில் சக்கன்பாக் என்ற இடத்திலும் இந்த எல்லைக்கோடு வர்த்தக மையங்கள் அமைக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் அடுத்த மாதம் 19ஆம் தேதி 4 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அஇஅதிமுக சார்பில் அங்கு போட்டியிடும் வேட்பாளர்களின் பெயர்கள் விரைவில் அறிவிக்கப்படும் என்று தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சேலம் விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களை அவர் சந்தித்தார். அப்போது சேலம் மாவட்டத்தில் அண்மையில் சூறைக்காற்றால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்த கேள்விகளுக்கு பதிலளித்த அவர், தற்போது மாநிலத்தின் அனைத்து கட்டுப்பாடுகளும் தேர்தல் ஆணையத்தின் வசம் இருப்பதால் உடனடியாக நடவடிக்கை எடுக்க முடியாத சூழல் நிலவுவதாக குறிப்பிட்டார். விரைவில் பாதிப்புகள் சரி செய்யப்படும் என்றும் அப்போது முதலமைச்சர் உறுதியளித்தார். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நடைபெற்ற +2 தேர்வு முடிவுகள் இன்று காலை வெளியிடப்பட்டன.
இந்த தேர்வில் மொத்தம் 91.30% மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். வழக்கம்போல் இந்த ஆண்டும் மாணவர்களை விட மாணவிகளே அதிக அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். 88.57% மாணவர்களும் 93.64% மாணவிகளும் தேர்ச்சி பெற்றுள்ளதாக பள்ளிக் கல்வித்துறை தெரிவித்துள்ளது. இதற்கிடையே தேர்ச்சி விகிதத்தில் திருப்பூர் மாவட்டம் முதலிடத்தையும், ஈரோடு மாவட்டம் 2வது இடத்தையும், பெரம்பலூர் மாவட்டம் 3வது இடத்தையும் பெற்றுள்ளன. இதேபோல் புதுச்சேரி மாநிலத்தில் நடந்த +2 தேர்வில் 92.94% மாணவ மாணவியர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மதுரை சித்திரை திருவிழாவின் முக்கிய பகுதியான கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் வைபவம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. பச்சை பட்டுடுத்தி தங்க குதிரை வாகனத்தில் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கிய நிகழ்வை ஏராளமான மக்கள் கண்டுகளித்தனர். முன்னதாக நேற்று 3 மாவடியில் கள்ளழகரை பக்தர்கள் எதிர்கொண்டு அழைக்கும் எதிர் சேவை நடைபெற்றது. இன்று காலை சுந்தரராஜ பெருமாள் கள்ளழகர் கோலத்தில் தங்க குதிரை வாகனத்தில் மதுரை வைகை ஆற்றில் எழுந்தருளினார். அப்போது அங்கு கூடியிருந்த ஆயிரக்கணக்கான மக்கள் கோவிந்தா கோஷம் எழுப்பினர். கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் விழாவை முன்னிட்டு வைகை அணையில் தண்ணீர் திறக்கப்பட்டிருந்ததால் பக்தர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். அடுத்த சில முக்கிய செய்திகளை விரைவு செய்திகளாக பார்ப்போம். காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் பிரியங்கா சதுர்வேதி அக்கட்சியிலிருந்து விலகுவதாக தெரிவித்துள்ளார். தம்மிடம் முறைகேடாக நடந்த பலருக்கு கட்சியில் பதவி கொடுத்ததை கண்டித்து இந்த நடவடிக்கையை அவர் மேற்கொண்டதாக கட்சித் தலைவர் ராகுல் காந்திக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்த சம்பவம் மிகவும் துரதிருஷ்டவசமானது என்றும் கட்சியின் இந்த நடவடிக்கை தமக்கு வருத்தத்தை அளிப்பதாகவும் தமது கடிதத்தில் பிரியங்கா சதுர்வேதி குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவில் உள்ள 20 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் புதிய அவசர அழைப்பு எண் 112ஆக அறிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச அழைப்பு எண்ணாக இந்த 112 எண் ஏற்கனவே உள்ள அவசர அழைப்பு எண்களாக காவல்துறைக்கான 100, தீயணைப்புத்துறைக்கான 101 மற்றும் மகளிருக்கான உதவி எண் 1090 ஆகியவற்றுடன் இணைந்து வழங்கப்பட்டுள்ளது. இந்த எண்களுடன் சேர்த்து புதிதாக அறிவிக்கப்பட்டுள்ள 112 எண் மத்திய அரசின் நிர்பயா திட்ட நிதியின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஹிமாச்சல பிரதேசம், ஆந்திர பிரதேசம், உத்தரப்பிரதேசம், பஞ்சாப், கேரளா, தமிழ்நாடு உள்ளிட்ட 20 மாநிலங்களுக்கும், புதுச்சேரி, லட்சத்தீவுகள், அந்தமான் நிக்கோபார் உள்ளிட்ட யூனியன் பிரதேசங்களிலும் இந்த எண் பயன்பாட்டிற்கு வருகிறது. கடும் பொருளாதார நெருக்கடியால் தனது விமான சேவை அனைத்தையும் ஜெட் ஏர்வேஸ் நிறுவனம் நிறுத்திக் கொண்டு விட்டதால் காலியாக உள்ள 440 விமான சேவைகள் மற்ற ஏர்லைன்ஸ் நிறுவனங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய சிவில் விமான போக்குவரத்து துறை செயலாளர் பிரதீப் சிங் கரோலா, முன்பதிவு செய்துள்ள பயணிகளின் விவரங்களையும் அவர்களுக்கு விமான கட்டணத்தை திருப்பி வழங்குவது தொடர்பான விவரங்களை ஜெட் ஏர்வேஸ் நிறுவனம் அடுத்த வாரம் தாக்கல் செய்யும் என்று நம்புவதாக தெரிவித்தார். பவானிசாகர் அணையிலிருந்து கீழ் பவானி வாய்க்கால் பாசனத்திற்காக திறக்கப்பட்ட தண்ணீர் நாளை மறுநாள் நிறுத்தப்படும் என பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அறிவித்துள்ளனர். பவானிசாகர் அணையிலிருந்து திறக்கப்படும் தண்ணீரால் ஈரோடு, திருப்பூர் மற்றும் கரூர் மாவட்டங்களில் உள்ள 2,50,000 ஏக்கர் நிலம் பாசன வசதி பெறுகின்றன. ஜனவரி மாதம் முதல் 6 சுற்றுகளாக அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் படிப்படியாக தண்ணீரின் அளவு குறைக்கப்பட்டு நாளை மறுநாள் காலை 6 மணிக்கு தண்ணீர் திறந்து விடுவது நிறுத்தப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். திரிபுரா மாநிலத்தில் நடந்த தேர்தல் முறைகேடு குறித்து அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி தில்லியில் தேர்தல் ஆணைய அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை நடத்தினார். முதற்கட்ட தேர்தலின் போது திரிபுரா மாநிலத்தில் பல இடங்களில் முறைகேடுகள் நடந்ததாகவும் அவை குறித்து விசாரிக்கவும் இந்த முறைகேடுகளில் ஈடுபட்டவர்கள் குறித்து கண்காணிப்பு கேமரா மூலம் நடவடிக்கை எடுக்கவும் திரிபுரா மேற்கு தேர்தல் அதிகாரிக்கு ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. உலகெங்கிலும் உள்ள கிறிஸ்தவர்கள் இன்று புனித வெள்ளி தினத்தை அனுசரித்து வருகின்றனர். இயேசுநாதர் சிலுவையில் அறையப்பட்ட தினமான வெள்ளி உலகம் முழுவதும் புனித வெள்ளியாக கடைபிடிக்கப்படுகிறது. இதைத் தொடர்ந்து அவர் உயிர்த்தெழுந்த நாளாக ஈஸ்டர் தினம் வரும் ஞாயிறன்று கொண்டாடப்பட உள்ளது. புனித வெள்ளி தினத்தை முன்னிட்டு கிறிஸ்தவர்கள் அதிகாலை முதலே தேவாலயங்களில் பிரார்த்தனைகளை மேற்கொண்டனர். இது தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி தமது ட்விட்டர் செய்தியில் இயேசுநாதரின் தியாகங்களை மேற்கோள் காட்டியுள்ளார். சமத்துவமான சமுதாயத்திற்கு இயேசுநாதரின் போதனைகள் மிகவும் பயனளிக்கக்கூடியது என்று அவர் குறிப்பிட்டார். தமிழகத்தில் உள்ள அனைத்து தேவாலயங்களிலும் சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெற்றது.
குறிப்பாக வேளாங்கண்ணி தேவாலயத்தில் காலை முதலே சிறப்பு பிரார்த்தனைகள் மற்றும் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டனர். அடுத்து வருவது உலகச் செய்திகள். மேற்கு ஆப்பிரிக்க நாடான மாலியில் நடைபெற்ற இனக்குழு மோதலில் 160 பேர் உயிரிழந்ததை அடுத்து பிரதமர் சௌமேலு பௌபெய் மைகாஸ் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். கடந்த மாதம் 23ஆம் தேதி ஓகோசாகோ நகரின் அருகே உள்ள கிராமம் ஒன்றில் புகுந்த போராட்டக் குழுவினர் அங்கிருந்த மக்கள் மீது தாக்குதல் நடத்தினர். அப்போது இருதரப்பினரிடையே ஏற்பட்ட மோதலில் அப்பாவி பொதுமக்கள் 160 பேர் கொல்லப்பட்டனர். இதனை அடுத்து அந்நாட்டில் போராட்டம் வெடித்தது. எதிர்க்கட்சியினரும் பிரதமரை பதவி விலக கோரி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதற்கு பொறுப்பேற்று சௌமேலோ பௌபேயி மைகாஸ் தமது பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்தார். இந்த பதவி விலகலை ஏற்றுக்கொண்டதாக மாலி அதிபர் மாளிகை செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அணு ஆயுத பேச்சுவார்த்தையில் இருந்து அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மைக் பாம்பேயோவை நீக்க வேண்டும் என்று வடகொரியா நிபந்தனை விதித்துள்ளது. அமெரிக்காவுடன் அணு ஆயுத ஒழிப்பு சம்பந்தமான பேச்சுவார்த்தையில் வடகொரியா ஈடுபட்டு வருகிறது. வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன்னும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பும் 2 முறை நேரில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். இதில் 2வது பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைந்தது. மீண்டும் 3வது முறை இருவரும் சந்தித்து பேச முடிவு செய்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் வடகொரியா நேற்று புதிய வகை அணு ஆயுதத்தை சோதனை செய்து பார்த்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்நிலையில் அணு ஆயுத ஒழிப்பு சம்பந்தமான பேச்சுவார்த்தையிலிருந்து மைக் பாம்பேயோவை நீக்க வேண்டும் என்று வடகொரியா புதிய நிபந்தனை விதித்துள்ளது. அமெரிக்க அதிபருடன் 2 முறை நேரில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்திய வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் இம்மாத இறுதியில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை முதல் முறையாக சந்தித்து பேசவுள்ளார். ரஷ்ய அதிபரின் அழைப்பை ஏற்று கிம் ஜாங் உன் ரஷ்யா வரவிருப்பதாக கிரெம்லின் மாளிகை வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் இந்த சந்திப்பு எந்த இடத்தில் எந்த தேதியில் நடைபெறும் என்பது விவரமாக தெரிவிக்கப்படவில்லை. அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தையில் முட்டுக்கட்டை ஏற்பட்டுள்ள நிலையில் வடகொரிய அதிபரின் இந்த ரஷ்ய பயணம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. 2011ஆம் ஆண்டு தற்போதைய வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன்னின் தந்தை 2ஆம் கிம் ஜாங் சைபீரியா சென்றபோது ரஷ்ய அதிபரையும் சந்தித்து பேசியதற்கு பிறகு தற்போது இரு நாட்டு அதிபர்களும் மீண்டும் சந்திக்க உள்ளனர். பங்களாதேஷ் தேசிய கட்சியைச் சேர்ந்த தாரிக் ரஹ்மானின் 3 வங்கிக் கணக்குகளை அந்நாட்டு ஊழல் தடுப்பு ஆணையம் முடக்கி வைத்துள்ளது. கடந்த 2004ஆம் ஆண்டு 11 பண மோசடிகளில் ஈடுபட்டதாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்ட அவர் சிகிச்சைக்காக 2008ஆம் ஆண்டு லண்டன் சென்ற அவர் இதுவரையும் அங்கேயே வசித்து வருகிறார். இந்நிலையில் இந்த வழக்குகள் தொடர்பாக டாக்கா செஷன்ஸ் நீதிமன்றம் தாரிக் ரஹ்மான் மற்றும் அவரது மனைவியின் 3 வங்கிக் கணக்குகளை முடக்கி வைத்துள்ளது. வங்கதேச வெளியுறவுத்துறை மூலமாக நீதிமன்றத்தின் இந்த ஆணை அவருக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளது. இனி வருவது விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டித் தொடரில் கொல்கத்தாவில் இன்றிரவு 8 மணிக்கு நடைபெறும் ஆட்டத்தில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியும் பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் அணியும் மோதுகின்றன. விராட் கோலி தலைமையிலான பெங்களூரு அணி இதுவரை 8 ஆட்டங்களில் விளையாடி 1 மட்டும் வெற்றியும் 7 போட்டிகளில் தோல்வியும் கண்டுள்ளது. இதனால் எஞ்சிய 6 ஆட்டங்களிலும் வெற்றி பெற்றால்தான் அந்த அணிக்கு அடுத்த சுற்று வாய்ப்பு கிடைக்கும். இதனிடையே தில்லியில் பெரோஷா கோட்லா மைதானத்தில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில்
மும்பை அணி தில்லி அணியை 40 ரன் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. முதலில் ஆடிய மும்பை அணி 168 ரன்கள் எடுத்தது. பின்னர் 169 ரன் இலக்கை நோக்கி ஆடிய தில்லி அணியால் 20 ஓவர்களில் 9 விக்கெட்டுகளை இழந்து 128 ரன் மட்டுமே எடுக்க முடிந்தது. இதனால் மும்பை அணி 40 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. சந்தோஷ் கோப்பை கால்பந்து போட்டியில் இன்று பஞ்சாப் அணி கோவா அணியையும், சர்வீசஸ் அணி கர்நாடகா அணியையும் எதிர்த்து விளையாடுகின்றன. தகுதிச் சுற்று ஆட்டங்களில் 10 அணிகள் தேர்வு பெற்று அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளன. இதில் கோவா, தில்லி, சர்வீசஸ், ஒடிசா, மேகாலயா போன்றவை ஏ பிரிவிலும், கர்நாடகா, மகாராஷ்டிரா, அசாம், சிக்கிம் மற்றும் பஞ்சாப் அணிகள் பி பிரிவிலும் தகுதி பெற்றுள்ளன. ஏ பிரிவில் 5 முறை வெற்றி பெற்ற சர்வீசஸ் அணி 10 புள்ளிகளுடனும், பி பிரிவில் 8 முறை சாம்பியன் பட்டம் வென்ற பஞ்சாப் அணி 9 புள்ளிகளுடனும் முதலிடத்தில் உள்ளன. இறுதிப் போட்டி வரும் ஞாயிற்றுக்கிழமை மாலை நடைபெறவுள்ளது. இனி வருவது வானிலை. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருவள்ளூர், கோயம்புத்தூர், திருநெல்வேலி, காஞ்சிபுரம், வேலூர், திருவண்ணாமலை, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருச்சி, பெரம்பலூர், திருப்பூர், திண்டுக்கல், மதுரை ஆகிய இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரித்து காணப்படும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னை நகரை பொறுத்தவரை ஒரு சில இடங்களில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், வெப்பம் அதிகபட்சமாக 36 டிகிரியும் குறைந்தபட்சம் 28 டிகிரியும் இருக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற சில நிகழ்ச்சிகளின் தொகுப்பு. எகிப்தின் புகழ்பெற்ற பிரம்மாண்ட கல்லறையை அந்நாட்டு தொல்லியல் வல்லுநர்கள் நேற்று பார்வையாளர்களுக்கு திறந்து வைத்தனர். சுமார் 3500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த பிரம்மாண்ட கல்லறை கட்டிடம் 450 சதுர மீட்டர் உயரம் கொண்டதாக உள்ளது. இந்த கல்லறையில் 18 நுழைவு வாயில்கள் உள்ளன. எகிப்தின் பாரம்பரியத்தை பறைசாற்றும் பல்வேறு அம்சங்கள் இந்த கல்லறையில் இடம்பெற்றுள்ளன. அமெரிக்காவின் வாஷிங்டன் நகரில் உள்ள ஸ்மித்சோனியான் தேசிய அருங்காட்சியகத்தில் 18ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த ஆப்பிரிக்க கலாச்சார கண்காட்சி தொடங்கியுள்ளது. ஆப்பிரிக்க நாடுகளில் 18 மற்றும் 19ஆம் நூற்றாண்டுகளில் வாழ்ந்த அரச குடும்ப பெண்களின் ஆடை அலங்காரம் மற்றும் ஆபரணங்கள் இந்த கண்காட்சியில் வைக்கப்பட்டுள்ளன. தங்க இழைகளால் ஆன ஆடைகள், பாரம்பரிய தங்க நகைகள் இந்த கண்காட்சியை அலங்கரிக்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களவைக்கு 3வது கட்டமாக கேரளா உள்ளிட்ட 13 மாநிலங்கள் மற்றும் 2 யூனியன் பிரதேச தொகுதிகளுக்கு இம்மாதம் 23ஆம் தேதி வாக்குப்பதிவு. இரண்டாம் கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு 66% வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் தகவல். தமிழகத்தில் 72% வாக்குகள் பதிவானதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி தகவல். தமிழகத்தில் +2 தேர்வு முடிவுகள் இன்று வெளியீடு. 91.3% தேர்ச்சி. உலகம் முழுவதும் புனித வெள்ளி இன்று அனுசரிப்பு. தேவாலயங்களில் சிறப்பு பிரார்த்தனை. IPL கிரிக்கெட்
கொல்கத்தா அணியை பெங்களூரு அணி இன்று எதிர்கொள்கிறது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. மீண்டும் செய்திகள் மாலை 6 மணிக்கு. வணக்கம்.